ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2020 வருஷத்திலே இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இணைந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், இணைந்து ஆராதியுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜெபம் பண்ண கடவோம். கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏரல் சபையின் பரிசுத்த லூக்காவின் ஆலயத்தின் சபையின் பிள்ளைகளாக ஒருமனதோடு ஆண்டவர் நாங்கள் ஊழியர்களாக பாடல் குழுவினராக இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவீராக, திருப்திப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆராதனை கீதங்கள் 807 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 807. Oh
3:28. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேய தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினேன் எனும் இடத்தில் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் யோவான் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவல் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீசர் சிலரும் யூதருக்கும் சுத்தி கல்வி குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரவி, உம்முடைய கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரோ? இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரயோஜனமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாளனை உடையவனே, மணவாளனுடைய தோழனாக அருகே நின்றேன். அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் இருக்க வேண்டும். வாசிக்கின்ற விசேஷ வேதவாளாக வாசிக்கிறேன். அடுத்த ஓராம் சங்கத்தை மாறி மாறி வாசிப்போம். பூமி குடிகளே, எல்லாரும் சிறைக்கு பெருமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு சகதி கொள்வார்கள். கர்த்தரை தேவனிடங்கள் நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்முடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசகத்தோடும் பிரகார புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய கிருபையின் நிலைத்துவம், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைப்படுகிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தை பூமி படைத்த பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் இருந்தார். சர்வ பிதாவாகிய தேவனிடத்தில் விழிக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோவையும் மதிப்போவையும் நியாயத்தில் வருவார். பரிசுத்தவான்களின் விசுவாசத்திலே ஒருவரற்ற பரிசுத்தத்தையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசத்திலே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. ஜெபம் கிடப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலத்தில் பிதாவே, சோதனைக்குள் சேசிக்க பண்ணாமல் கர்த்தாவுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உடைய மனிதர்களுக்கு நீதி திருப்பியும். நீர் தெரிந்துகொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவுடைய ஜனத்தை ரட்சியும். உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவை காலத்தில் சமாதானத்தை கட்டிவிடும். பராபரமே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உடைய பரிசுத்தாவியை சமாதானத்துக்கு காரணம் இயேசுவின் எதிர்பெருமாகிய தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவனை சேமிப்பதை சுவாதிகம். தேவன் தெரியுமா கொண்டிருக்கிற அடியாராகினார்கள். எந்த விரோதிகளுக்கு வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியிருந்தோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் பெறுகிற கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரியமானவர்களாக நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பேசுகிறோம். கர்த்தாவே, எங்கள் காரியத்தின் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக இதை கட்டளையிட்டோம். இத்தருணத்தில் உருவப்பட்டு பின்வருங்கள் பொதுவான விருப்பங்களை செய்ய
எங்களுக்கு கிருபை அளித்த சகோதரர்கள் தேவனே, 2 பேராவது 3 பேராவது 44 கூடியிருப்பது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவின் அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களை நிறைவேற்றி இமையுள்ள சத்தியத்தை அருளி மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். அவருடைய வார்த்தை வாய்ந்ததாக 6 கிலோகள் 763 பாடுவோம். 6 கிலோகள் 763. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானங்களும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே வேறு திருச்சபை பரிசுத்த லூக்காவின் ஆலயத்திலிருந்து நாம் சபை பிள்ளைகளாக இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை தியானிக்க கொடுத்திருக்கிற தலைப்பை சார்ந்து இந்த நாளிலே நான் பிரசங்கிக்கவில்லை. இன்றைக்கு இருக்கிற காலத்திற்கு ஏற்ப நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற கொள்ளை நோய் வைரஸ், இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் எப்படி ஆண்டவர் சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், சுகம் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை குறித்து மையமாக வைத்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்க அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள் நாம் எதிர்பார்த்திருக்காத ஒரு காலம். இது 2020 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொருவரும் நாம் ஒரு விதமாக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். ஆனால் இந்த 2020 வருஷத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று நீங்களும் நானும் ஒரு நாளும் நம்முடைய கனவுகளையோ நினைவுகளையோ கூட நாம் நினைத்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு கொள்ளை நோய் கோவிட்-19 என்கிற இந்த காய்ச்சல் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் பரவி, அதிலே குறிப்பாக நம்ம இந்திய தேசத்திற்கும் அது பரவி, அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய வேகத்தை காட்டி இன்றைக்கு இப்பொழுது அது உச்சகட்டத்திற்கு அந்த பாதிப்பு அடைந்திருக்கிறதை நீங்களும் நானும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தித்தாள் வழியாகவோ தொலைக்காட்சி வழியாகவோ இன்றைக்கு எல்லாருக்கும் மனதில் ஒரு கேள்வி, இது என்றைக்கு இது சரியாகும்? எவ்வளவு நாளும் ஆலயம் சீக்கிரத்தில் திறக்குமா, ஆலயத்திற்கு வர முடியுமா என்றெல்லாம் ஒரு நம்ம
நம்பிக்கை இருந்தது. ஆலயத்துக்கு திறந்த பிறகு வந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கோ அப்படிப்பட்ட நம்பிக்கை என்ன செய்யல இல்லை. இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோய் என்றைக்கு நம்முடைய தேசத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும், அது போகுமா இல்லை என்று சொன்ன அந்த கொள்ளை நோய்க்கு நான் தப்பிப்பேனா, என் குடும்பம் தப்பிக்குமா, என் திருச்சபை தப்பிக்குமா என்கிற பலவிதமான ஒரு கேள்வி சிந்தனைகள். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பயப்படலையோ அவர்களா என்ன செய்துவிட்டார்கள், பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். முதல்ல பக்கத்துல கேள்விப்பட்டோம், அடுத்த தெருவில் கேள்விப்பட்டோம், இன்னைக்கு வீட்டு பக்கத்துல கேள்விப்படுகிறோம், வீட்டுக்கு பின்னாக கேள்விப்படுகிறோம். ஒருவேளை நாம் சந்தித்த நபர்களை, ஒருவேளை யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு ஒருவேளை இன்னைக்கு நாமும் ஏதோ ஒரு சூழலில் ஒருவேளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காலகட்டத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்திலே ஒரு நன்மையான காரியங்கள், ஒரு திருமணம் காரியமாக இருக்கட்டும், அந்த திருமணத்தை நடத்துவதற்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள். ஆகவே இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இந்த பாதிப்பு இருக்கிறார். டாக்டர்ஸாக இருந்தால் கட்டாயம் அவர்கள் பணியாற்றியாக வேண்டும், செவிலியர்களாக இருந்தாலும் பணியாற்றியாகணும், சுகாதாரத்துறையில பணியாளர்களாக இருந்தாலும் பணியாற்றியாக வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்பத்தில் யாரும் வெளியே வராமல் இருக்க முடியாது. கட்டாயம் அத்தியாவசிய தேவைக்காக, ஒரு மளிகை பொருளுக்காகவோ காய்கறி பொருளுக்காகவோ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல், வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு பலவிதமான வியாதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய வீட்டில் என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சமயத்திலே நமக்குள்ள ஒரு பயம் என்பது என்ன செய்கிறது, இன்னைக்கு வந்து விடுகிறது. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட காலகட்டங்களை ஒருவரை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, கொள்ளை நோயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, இதிலே நீயும் நானும் எப்படி தப்பிக்க என்பதை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். ஆகவே இந்த காரியத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நாமும் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு எழுத்தாளர், ஒரு தீர்க்கதரிசி என்றுதான் சொல்ல வேண்டும். 2008 வருஷத்துல எண்ட் ஆஃப் டேஸ், எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 312வது பக்கத்துல சில்வியா ப்ரௌனி என்கிற ஒரு நபர் அழகாக ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அநேக பேருக்கு இது தெரிந்திருக்கும், வாசப்பெல்லாம் ரசித்திருக்கு வந்திருக்கும். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன, 2020 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நிமோனியா போன்ற வைரஸ் உலகம் முழுவதும் பரவும் என்று அதிலே சொல்லப்படுகிறது. நுரையீரல் சுவாச குழாய் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எந்த மருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று ஆறுதல் தரும் செய்தி என்னன்னா, அது எப்படி வந்ததோ அப்படியே போகும் என்பதுதான் ஆறுதல் தரும் செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இது எண்ட் ஆஃப் டேஸ், எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சொன்னவர்கள், எழுதினவர்கள் மறைத்து விட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் உலகத்தில் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த புத்தகம் இன்றைக்கும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதை அந்த பக்கத்தை ஒரு வாட்ஸ்அப்ல கூட நிறைய பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை COVID-19 கொரோனா வைரஸ் என்று ஒருவேளை என்ன செய்யலை இல்லை, ஆனால் வருஷம் சொல்லப்படுகிறது. அது என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் பரவும் என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும்
பலியையும் சமாதான பலியையும் செலுத்துவது நிமித்தமாக அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அவர் தாவீது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? கொள்ளை நோயை அனுப்பினார். அவர் கொள்ளை நோயை அனுப்பினால் அவர் தன்னுடைய உள்ளத்திலே பாவத்தை குறித்து அவர் என்ன செய்தார்? அறிக்கை செய்கிறார், ஒத்துக்கொள்ளுகிறார். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்த இந்த ஆடுகள் என்ன செய்தது என்பதை குறித்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு புதிய பாட்டிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்ன செய்தி அப்படின்னா, ஆண்டவர் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது பல இடங்களில் மகாவும் எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வருகையின் அடையாளங்களை குறிக்கிறது. அப்ப இன்றைக்கு பல இடங்களிலே இந்த பாதிப்பு உண்டாயிருக்கிறது. அப்ப இது என்ன செய்தி நமக்கு தருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் ஒரு உலகத்திலே வாழ்ந்தபோது வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாய் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த சொன்ன காரியங்கள் இந்த உலகத்தில் இதற்கு முன்பாகவும் கொள்ளை நோய்கள் வரலாற்றிலே வந்திருக்கிறது. ஆனால் அந்த கொள்ளை நோய்களெல்லாம் இவ்வளவு தூரம் பாதிப்பு இல்லை. அன்னைக்கு அவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது, அறிவியல் வளர்ச்சி கிடையாது, அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள், இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது, எவ்வளவு மருத்துவத்துறையில் இன்னைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த கொள்ளை நோயை இதற்கு முன்பாக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன செய்யல, வரல. இப்படிப்பட்ட ஒரு தொற்று பரவுது. ஒரு நாட்டுக்கு வந்து இன்னைக்கு 100 நாடுகளுக்கு பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் என்ன செய்யறது, பரவுகிறது என்கிற ஒரு காரியம் இதற்கு முன்பாக வந்த கொள்ளை நோய்க்கு என்ன செய்யப்படவில்லை, வரலாற்றிலே சொல்லப்படவில்லை. ஆகவே இதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நீங்க நான் புரிந்து கொள்ளணும், இந்த கொள்ளை நோய் ஒரு செய்தி கற்றுத்தருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, அது ஆண்டவருடைய வருகையினுடைய அடையாளம். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே நீ சீக்கிரமாய் என்ன செய்ய ஆயத்தமாக என்பதை குறித்தான ஒரு செய்தி தான் இதில் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இதுதான் கொள்ளை நோய் இன்றைக்கு எந்தெந்த சமயங்களில் எல்லாம் இந்த உலகத்தில் வந்தது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கொள்ளை நோயிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய, இந்த கொள்ளை நோயிலிருந்து நீங்களும் தப்பிப்பதற்கு என்ன செய்ய? கட்டாயம் கொள்ளை நோய்க்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த தொற்று பரவக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு முடிந்த உதவிகளை நாம் செய்யணும். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுகிறபடி ஒருவேளை இன்னைக்கு மாஸ்க் அணிவதற்கோ ஹேண்ட் சானிடைசர் போடுவதற்கோ இன்னைக்கு சமூகத்தில் விளையிருப்பதற்கோ தனித்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இன்னைக்கு திட்டமும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த காரியத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் செய்தால் இன்னைக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு நீங்களும் நானும் என்ன செய்வோம், தப்பிக்கொள்வோம் என்பதை நீங்கள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஒரு சகோதரர் இடத்திலே சொன்ன ஒரு உண்மையான சாட்சியை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் ஆறுநேரிலே அவர் தன்னுடைய பைக்கில் நிற்கும்போது இந்த சகோதரன் தன்னுடைய மனதில் நினைத்திருக்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பாடல், ஏன் இந்த உபத்திரவம், ஆண்டவரே நீ இருக்கிறீரா இல்லையா என்பதை அவர் சகோதரன் என்ன செய்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். இது எங்க ஆறுநேரில் வைத்து பைக்கில் நிற்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஆறுநேரில் எங்க போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் செல்ல வேண்டும். திருச்செந்தூர் போகிற வழியில வீரவாண்டியப்பட்டினம் அதை கடந்து ஒரு டிராபிக்ல திரும்புகிற சமயத்துல சரியா ஒரு பஸ் வந்து எதிர்த்தாப்புல என்ன செய்து வந்திருக்கிறார். அந்த பஸ்ஸுக்கு நடுவில போய் ஒரு அது பக்கத்துல போய் என்ன செய்திருக்கிறார், நின்று இருக்கிறார். அங்க பஸ்லயும் சடன் பிரேக் அடித்திருக்கிறார்கள், இவரும் என்ன செய்து பிரேக் அடித்திருக்கிறார். அங்க பக்கத்துல ஒரு போலீஸ் என்ன செய்கிறார்கள், நின்று இருக்கிறார். ஹைவே பேட்ரோல் போலீஸ் நின்று இருக்கிறார். அப்பொழுது இந்த சகோதரர் கொஞ்சம் கூட தன்னுடைய மனதில் அவர் நினைத்து பார்த்தாராம், ஆறுநேரியில் வைத்து சொன்னது என்ன, கடவுளே நீ இருக்கிறா இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாட உத்தரவம். ஆனால் அப்படி நினைத்து ஒரு 15 நிமிடம் கூட என்ன செய்யல ஆகல, சரியா ஒரு பஸ்ஸுக்கு நடுவில் போய் என்ன செய்திருக்கிறார், முன்பாக நின்றிருக்கிறார். இதில் ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்லுகிற காரியம் என்ன, பேசுகிற ஒரு காரியம் என்ன, மகனே உனக்கு பைக்கு தந்தது நான் தான், ஜீவனை தருகிறது நான் தான், சுகத்தை தர்றது நான் தான், உனக்கு பலனை தர்றது நான் தான், உனக்கு பாதுகாப்பை தர்றதும் நான் தான். ஆகவே நான் இருக்கேனா இல்லையா என்பதை நீ என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது என்கிற காரியத்தை அந்த சகோதரருக்கு சொல்லியிருக்கிறார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம்.
கிறிஸ்துவின் பிரியமானவர்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்பது என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு சம்பவம் எப்பொழுதுமே வாசிக்கும் போது மனதிலே ஆழமாய் பிடித்த ஒரு காரியம். அந்த 12 சீடருடைய கால்களை என்ன செய்கிறார்? தண்ணீரை எடுத்து பார்த்து அங்கு கழுவுகிறார். எப்பேற்பட்ட ஒரு சுபாவம்! அன்றைக்கு வேதவாரங்கள் பரிசீலனைகள் அவருடைய சிந்தனைகள்லாம் வித்தியாசமா இருந்தது. ஆசனங்கள்ல முதலாவது என்ன செய்திருக்கணும், அடுத்தது வந்தனங்களை அவர்கள் விரும்பினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எல்லாம் முதல்ல இருக்கணும். இப்படிப்பட்ட சுபாவங்கள் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள், இல்லை நான் பெரியவர், நான் தான் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன், நான் தான் தேவகுமாரன், நான் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிற பெருமை கூட இல்லாம அந்த சீடருடைய கால்களை கழுவுகிறார். இன்னும் அந்த சீடர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை சுவாபம் அவர்களுக்கு எப்படி இருந்தது? தன்னை காட்டி கொடுக்கிறவன் யார் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதே போல யார் தன்னை வந்தளிப்பார் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய கால்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவுகிறார். பாருங்கள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தாழ்மை, இந்த அடிச்சுவடுகளை இயேசு கிறிஸ்து மாதை விட்டு சென்றதை பின்பற்றி வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஒரு புத்தகத்தில் நடந்த வாசித்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சுவிசேஷகர் D.L. மூடி அவர்கள் அமெரிக்க தேசத்திலே ஒரு வேதாகம கருத்தரங்கு ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதிலே அநேக போதகர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அங்கு இங்கிலாந்து தேசத்திலே ஒரு வழக்கம் ஒன்று உண்டா. என்ன வழக்கம் அப்படின்னா, இங்கிலாந்து போதகர்கள் வந்து இருக்கிறார்கள்னா அவருடைய காலணிகளை வெளியே கலற்ற வேண்டும். அதற்கு பிறகு அந்த காலணிகளை சுத்தம் செய்வதற்காக ஒருவரை ஏற்படுத்த வேண்டுமா. ஆனால் D.L. மூடி அவர்கள் அமெரிக்க தேசத்திலே இந்த வேதாகம கருத்தரங்கை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கு காலணியை வெளியே அங்க என்ன செய்யல, கலற்றுவதற்கும் கலற்றி வைப்பதற்கு இடமும் அவர்கள் வசதி செய்யப்படவில்லை. காலணி துடைப்பதற்கு வேலையாக அமர்த்தப்படவில்லை. அவர்கள் தங்கின இடத்திலே அங்கு இரவு சமயத்தில் D.L. மூடி அவர்கள் என்ன செய்தார்களா, எல்லாருடைய காலணிகளையும் எடுத்து தம்முடைய அறைக்கு சுமந்து கொண்டு போய் அவர்கள் அதிலே அவர்கள் சுத்தப்படுத்தினார்கள் என்கிற ஒரு செய்தியை நான் வாசித்தேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு தாழ்மை! ஒரு பெரிய சுவிசேஷன், பெரிய ஊழியக்காரர், ஒரு வேதாகம கருத்தரங்கு இங்கிலாந்து தேசத்திற்கு போதனை என்ன செய்ய வருகிறார்கள். அவருடைய காலணிகளை அவர் கையினால் எடுத்து சுத்தம் செய்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது தாழ்மை என்னும் மருந்து. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் இந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை நீங்கள் நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதுல வேதவசனத்திலே சொல்லப்படுகிறது ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணி என்பதை நான் கடைசியாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அங்கு திரும்பினான் என்று சொல்லப்படுகிறது. ஆக முதலாவது தாழ்த்த வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் சமூகத்திலே மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு செய்தி திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். எதற்காக இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், பஞ்சமோ மழையில்லாதபடிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் வரும்போது என்னாலும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு இவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் அடைந்திருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் சிந்தித்து பார்க்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஞான சபை பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க வந்து நிறைய நாட்கள் கடந்து விட்டது. ஒருவேளை இதற்கு முன்பாக நாம் சபையில ஆலயத்தில் ஆராதித்தோம். இன்னைக்கு இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் இன்னைக்கு அவருடைய வேகம் இன்றைக்கு துரிதமாக அதிகமான உச்சகட்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு நாள் போகும், எப்படி போகும், இது எப்படி முடியும், இதுல நீங்களும் தப்பிப்போமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டிருக்கிறதா, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. மனுஷனை ஏமாத்திடலாம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். அதனால
தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனா தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசி. சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்திலே அது 5வது புத்தகத்தை கொண்டது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படவில்லை அல்லது யூதாவுக்கு இது சொல்லப்படவில்லை. ஆனால் யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்குதான் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். சொன்னதெல்லாம் இஸ்ரவேலுக்கு நிறைவேறியது. ஆனால் ஆண்டவர் இவரை அழைத்தது எதற்காகனா, அங்கு அசீரியர்கள் மத்தியிலே, புறஜாதியார் மத்தியிலே, அந்த நினிவே ஜனங்களுக்கு அங்கு சுவிசேஷம் அங்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த நினிவே நகரம் அந்த அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டின, தேவ சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சிந்தித்து பார்க்கிறோம். பிறந்த நாள் முதல் கொண்டு இன்று வரை ஆகியிருக்கிறது எத்தனை பாவங்கள் செய்திருப்போம். நமக்கு பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம் நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் நமக்கு தெரியும், நமக்கு வேத வசனங்கள் நமக்கு தெரியும். எது எல்லாம் பாவம், தீய நோக்கம் பாவம் தான், அநீதி எல்லாம் பாவம் தான், நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம் தான், நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை நம்ம செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று நமக்கு தெரியும். ஆகவே இந்தந்த பாவங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா, நாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா, அந்த பாவம் பெருகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டே இருக்கும். அந்த பாவம் பெருக 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 அது உச்ச கட்டத்திற்கு அது என்ன செய்யும், ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டுன பிறகுதான் ஆண்டவர் பார்ப்பாரு, ஏரல் சபையில இருந்து அல்லது இந்த பகுதியில இருந்து இந்த குறிப்பிட்ட குடும்பம், இந்த குறிப்பிட்ட நபர் இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறாரே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார், கொஞ்சம் கவனிப்பார். அதற்கு ஆண்டவர் பதில் செய்வார். அப்படிதான் அங்கு நினிவே நகரத்தில் இருந்து பாவங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது. உடனேதான் அங்க போய் பிரசங்கம், 40 நாள் நினிவே கவிழ்க்கப்பட்டுவோம் என்று பிரசங்கம் அங்கு செய்யப்படுகிறது. அது அந்நிய மக்கள், அந்த ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது முரட்டாட்டம் உள்ள மக்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிரான மக்கள், இஸ்ரவேலுக்கு எதிரான மக்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை தான் அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அங்க போய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அதை பார்த்துதான் ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்னவர் அழிக்கவில்லை. இன்னைக்கு ஒருவேளை கொரோனா வைரஸ் COVID-19 இன்னைக்கு குறிப்பிட்ட நபர் அல்லது குறிப்பிட்ட இந்த குடும்பம் அல்லது குறிப்பிட்ட இவர்களை இந்த நோயை கொண்டு பாதிக்க செய்ய வேண்டும் என்று ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், ஒரு ஆண்டவரே என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனால் எப்போ நம்ம தப்பி போவோம்னா, ஆண்டவரே அந்த நினைவை ஜனங்கள் எப்படி ரெட்டெடுத்து சாம்பல் உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தார்களோ, தன்னை தாழ்த்தினார்களோ, தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவர்கள் திரும்பினார்களோ, இதே போல இன்னைக்கு நீண்ட நாள் நம்முடைய வாழ்க்கையில் அசையும் பெற்று நம்முடைய சுவாபம் எல்லாம் மாறி ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோமானால், ஆண்டவர் சரி இந்த வீட்டை விட்டுலாம், இந்த நபரை இந்த பிள்ளைக்கு என்ன செய்தலாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பார். ஆனால் 2வது மருத்துவம் சொல்லப்படுகிறது, பொல்லாத வழியை விட்டு என்ன செய்து திரும்பணும். ஒரு மருத்துவர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு வியாதியஸ்தர் போகும்போது அவருக்கு நோய் என்ன நோய் இருக்கு அந்த அறிகுறியெல்லாம் பார்த்து அந்த நோய்க்கு ஏற்ற மருந்து கொடுப்பார். சில சமயத்தில் ஊசி போடலாம், சிறப்பு கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், ரொம்ப சிவியரான அட்மிட் பண்ணலாம். இதே போல ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற காரியம், இந்த உலகத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது என்னாலும் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் முதல் காரியம் தாழ்த்த வேண்டும், 2வது நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை கேட்பதற்கு காரணம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தில் தெளிவா சொல்லப்படுகிறது. மனதிரும்புகள் 11 ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17 வசனத்தில் சொல்லப்படுகிறது.
பிள்ளைகளுடைய சுவாபங்கள் என்ன அப்படின்னா, எந்த காரியம் சின்ன பிள்ளைகள் சண்டை போடும், சண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்திருவாங்க, ஒப்புரவாய்வாங்க, சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இதே சுவாபம் இன்னைக்கு பெரியவர்களுக்கு வரணும். பழைய காலத்துல எந்தெந்த காலங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் மன்னிக்க வேண்டிய விஷயங்களை மன்னிக்கணும், மறக்க வேண்டிய விஷயங்களை மறப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இது முதலாவது. இரண்டாவது, பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்த்தால், சின்ன பிள்ளைகள் உண்மைதான் பேசுவார்கள், பொய் பேச மாட்டார்கள். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்கிறார்களோ, நீ எங்கிட்ட பேசு, என் வீட்டுக்கு போ, என் வீட்டுக்கு போகாத, இதை பேசாத அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அவன்கிட்ட சொல்லிடுவாங்க, ஆன்டி எங்க அம்மா சொன்னாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா சொன்னாங்க உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? பிள்ளைகள் உண்மை பேசுவார்கள். ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆளாவிட்டார். அப்ப நீங்க மனம் திரும்பினா நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கணும், மறக்கணும். அதே போல உண்மையாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுத் தருகிற காரியம் மனம் திரும்புதல். லூக்கா 24:47 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்தியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எஸ்ரேல் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அப்படி நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும் வேண்டியது. இயேசு கிறிஸ்து அழுத்தம் கொடுத்தது முழுவதும் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு காரியம். இரண்டாவது, எப்படிப்பட்ட கொள்ளைகளுக்கு தப்பிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். திரும்பி விட்டோமா? தாழ்மை என்னும் மருந்து. இரண்டாவது, மனம் திரும்புங்கள் என்கிற மருந்து. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நான் முதலாவது வாசிக்கின்ற பகுதியில இந்த 2 வசனத்தில் சொன்னேன், ஜெபம் பண்ணி என்கிற ஒரு வார்த்தை நான் விட்டு தொடர்ச்சியாக உள்ளாதவருக்கு திரும்பினால் என்கிற வார்த்தை மட்டும் எடுத்து நான் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். அதில் ஜெபம் பண்ணுகிற வார்த்தை அதிலே நாம் விட்டிருக்கிறோம். எதற்காக விட்டேன் என்று சொன்னால், நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டிய காரியம். இது புதிய ஏற்பாட்டு காலம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இன்னைக்கு நாங்கள் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படி அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்கள் தான் இந்த கொள்ளை நோய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கொள்ளை நோய்கள் வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நடப்பதற்கு முன்பாக உங்களை பிடித்து ஜபாலயங்களுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒப்புக் கொடுப்பார்கள், ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போவார்கள். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சாட்சியா இருக்கும். நீங்க என்ன உத்தரவு உங்களுக்கு பேசணும்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு அந்த சமயத்துல ஞானத்தை என்ன செய்வேன், தருவேன் என்று அங்க ஆண்டவர் தெளிவா அந்த வேத வசனத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 21 சொல்லப்படுகிறது. அதுல தொடர்ச்சியா இந்த வருகையின் அடையாளங்களை குறித்து சொல்லும் போது தொடர்ச்சியா சொல்லப்படுகிற காரியம், இது எல்லாம் நடக்கும். எப்படிதான் உங்களை துன்பப்படுத்துவார்கள், ஆனால் உங்கள் தலை மயிரினால் ஒன்றாக என்ன செய்யாதான், அழியாது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தொடர்ச்சியா சொல்லப்படுகிற வருகையின் அடையாளங்கள்ல 21 வசனம் கவனமா கேளுங்கள். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியம். இது ஒருவேளை நடந்து முடிந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், இனி நடக்கலாம். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். அதே போல லூக்கா 21 வசனம் சொல்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து வருகையினுடைய அடையாளங்கள். அப்ப இந்த கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், இந்த காரியம்லாம் என்ன செய்யும்? இந்த உலகத்துல நடைபெறும் போது நீங்க சமுத்திரத்துல பாருங்க, புயல் வந்திருக்கிறது, அதே போல பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது, வெட்டுக்கிளி வந்திருக்கிறது. பாகிஸ்தான் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நம்ம தேசத்துக்குள்ளேயும் வெட்டுக்கிளி என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் முடிவு என்ன? இந்த கொள்ளை நோய்க்கு இந்த புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து ஏதாவது நீங்களும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு காரியம் சொல்லி இருக்கிறாரா என்பதை குறித்துதான் இந்த வேத வசனத்துல ஆழ்ந்து வாசித்து பார்த்ததுல இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21:36 வசனம். இதான் வருகையின் அடையாளங்கள், என்னென்ன காரியம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒருவேளை நடந்து முடிந்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம், இனி நடக்கலாம். ஆனால் அது எப்படி
இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருதயத்தில் அக்கிரசத்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவனுக்கு செவி கொடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபிக்கும் போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்திருக்கணும்? வாழ்க்கையில மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்கணும். அப்படி இருந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வல்லமையுடைய ஜெபமா இருக்கும். நீங்க ஜெபித்தால் நீங்களும் நானும் இந்த வருகையின் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கும் இந்த கொள்ளை நோய்க்கும் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் பிரியமான இதுதான் பதில். இனி ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தீர்மானம் எடுங்கள். இனியும் காலத்தை ஒருவேளை வீணாக்காதீர்கள், பிரயோஜனப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தினந்தோறும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? காலையிலே ஜெபிக்கிறீர்களா? மதியம் ஜெபிக்கிறீர்களா? இரவு ஜெபிக்கிறீர்களா? ஒரு கூட்டம் ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு கூட்டம் ஜெபிக்கிறது கடமைக்கென்று ஜெபிக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சிலர் என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். சிலர் எல்லாரும் பார்க்கும்படியாக நீண்ட நேரம் என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் சோதனைக்குள் படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட காலத்துக்கு நீங்களும் நானும் தப்ப வேண்டுமானால் ஜெபம் என்பது அவசியம். ஆண்டவர் சங்கத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபத்தை என்ன செய்ய அதிகரிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் ராவணமும் இருந்து அவர் ஜெபித்திருக்கிறார், தனித்திருந்தவர் ஜெபித்திருக்கிறார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்திருக்கிறார், அங்கு சிலுவையில் இருந்து அவர் ஜெபித்திருக்கிறார், சிலுவையிலே தொடக்கத்திலேயும் ஜெபித்திருக்கிறார், சிலுவையின் முடிவிலே அவர் ஜெபித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு பகுதி பரிசுத்த வேதாகமத்திலே சுவிசேஷ பகுதியில் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் என்ன ஜெபித்தார்? இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. முதல் 5 வசனங்கள் தனக்காக ஜெபிக்கிறார். அடுத்தது தமது சீடர்களுக்காக 6ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் தம்முடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். அடுத்தது 20 முதல் 26 வசனங்கள் தம்முடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். அவர் சீடர்களுக்காக என்ன ஜெபித்தார் தெரியுமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை இப்படி நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அடுத்தது 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த குடும்பம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திருச்சபை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த பகுதி மக்கள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மாவட்டம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தாலுகா, தேசம், இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறதற்கு அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32ஆம் வசனத்திலே சீமோனுக்காக அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஜெபிக்கிறாரா? என்ன ஜெபம் ஜெபிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின் உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்று என்ன செய்கிறார்? அந்த வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நீங்கள் நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஜெபம்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், அதிசயமான காரியங்கள் செய்வார். ஆதி திருச்சபையில ஜெபிக்கும் போது கூடி இந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுகிறது. பவுலும் சீலாவும் அதே போல இரவு பாடி கர்த்தரை துதித்தவர்கள் ஜெபிக்கும் போது அங்கு சிறையில் இருந்த கட்டுகள் அங்கு கலந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இப்படிப்பட்ட பாதிப்புகள், இந்த கொள்ளை நோய்கள், இவ்வளவு நெருக்கங்கள் நமக்கு பயத்தை செய்ய உண்டு பண்ணலாம். ஆனால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு தப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுத் தருகிற காரியம், நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை சொல்லுகிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாளிலே கொள்ளை நோய், இந்த நாட்களில் கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் எவ்வளவோ பாதிப்புகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எல்லாருக்கும் கேள்விகள், பலவிதமான ஒரு சந்தேகம். இதுல நாம் என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் பரிசுத்த வேதாகமத்திலே எந்தெந்த சமயத்துல எல்லாம் கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பினார், அந்த கொள்ளை நோய்க்கு ஒருவேளை நாம் பதிலாக அதிலிருந்து தப்பிக்கிறதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேத வசனத்துல
இன்னைக்கு நம்ம ஆராய்ந்திருக்கிறோம். நம்மை ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி கொள்வோம். அதே போல ஆண்டவர் சமூகத்துல இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் ஆண்டவரை நான் என்ன பொல்லாத வழியிலிருந்து திரும்ப வேண்டும் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிப்போம். அதே போல இன்னும் ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது என்ன செய்யணும் காணாம். இன்னும் அதிகமா என்ன செய்யணும், ஜெபிக்கணும். எந்த இடத்துலையும் ஜெபம் ஒருவேளை இன்னைக்கு அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் வல்லமையை செயல்பட முடியும், கிரியை செய்ய முடியும், ஆண்டவர் நாம் மகிமைப்படும். தானியேல் அங்க ஆண்டவர் சமூகத்துல அவர் ஜெபித்ததினாலே அங்கு சிங்கக்கவியில சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஒருவேளை ஜெபிக்கும் போது சில போராட்டம் வரலாம், எதிர்ப்பு வரலாம், தடைகள் வரலாம். ஆனா ஜெபத்தை என்ன செய்யாதுங்க, விடாதுங்க. ஜெபத்தை தீவிரப்படுத்துங்க, இன்னும் அதிகமா என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் தருவார். மூன்று காரியத்தை இன்றைக்கு மருந்து என்று நான் ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் வேத வசனத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் மருந்து வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ இதை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செய்யும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் நம்மை படைத்தவர், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை அழிக்கிறவர். அழிக்கிறவர் என்று சொல்லும்போது ஆண்டவர் அழிக்கிற அழிவு அது நன்மைக்காக, நம்மை திருத்துவதற்காக, நம்மை மனம் திரும்ப செய்வதற்காக. ஆனால் பிசாசோ அவன் செய்கிற காரியம் என்னன்னா முழுவதும் நம்மை எப்படியாவது நம்ம ஆத்மாவை அழித்து விட வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், நரகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91. இந்த சங்கீதத்தை தான் இந்த நாட்கள்ல அதிகமாய் நாம் பிரசங்கங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அதிகமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 91 3ஆம் வசனத்துல அவர் உன்னை வேடுகளை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தின் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு மட்டும்தாங்க நீங்களும் நானும் பயப்படணும். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. இன்னைக்கு பிசாசனை என்ன செய்வான், பயன்படுத்திக் கொள்வான், கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துவான். நமக்கு ஜெபிக்க முடியாது, வேத வசனங்களை வாசிக்க முடியாது, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. பயத்துக்கு என்ன செய்யாதுங்க, இடம் கொடுக்காது. அவர் உன்னை வேடுகளை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தின் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு சத்தத்தை பாடி நான்
ஆராதிக்கிறவர்கள் 234. ஆராதிக்கிறவர்கள் 234.
கிருபை இறக்கத்திற்காகவே பரிசுத்த ஓய்வாளுக்காக காலையிலேக்காக நன்றி செலுத்துகிறோம். சமயங்களெல்லாம் இணைந்து ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வெகு உலகமும் தேச மக்களும் சபை பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த கவியோடு வேதனையோடு இருக்கிறதை கத்தனை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த வேத வசனத்தின் அடிப்படையில் கரையோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே இந்த உலகத்திலே என் குறைகளை அனுப்பும் போது நாங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணி இந்த முகத்தை தேடி ஆண்டவரை நாங்கள் பொல்லாத வழியில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தேசத்துக்கு சேதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவரை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வேத வசனத்திற்காக சொல்கிறார். அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த வருகையின் அடையாளங்கள் ஆண்டவரே என்னென்ன அடையாளங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் நடைபெறும் என்பதை கற்றுத்தந்திருக்கிறேன். அந்த அடையாளங்கள் நிறைவேறுகிற போது ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுத்தந்திருக்கிறேன். ஆண்டவரே இதேபோல நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறதற்காக இருக்கிறதா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஜெப ஆவியாலே கற்றுத்தராங்க. தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை ஜெபிக்க கற்று திருவை தருகிறார். ஜெபம் காணாத ஆண்டவரை இன்னும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவரை சொத்து போகாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அன்றைக்கு தேர்தலை பார்த்து ஒரு மணி நேரமாவது அந்த விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவரை கேட்டி ஆண்டவரை நாங்கள் திறந்தோம். ஆனால் நாங்கள் ஜெபிக்க திருவைதான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது ஆண்டவர் திருவைதான். ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரை நோய்களுக்கும் பிள்ளைகளை கற்று விளக்கினை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் அற்புத சுகத்தை விடுதலை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசமான ஜெபம் பணியாளி ரட்சிக்கும் என்று நாங்கள் வேதவசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்தபோது ஆண்டவரை என்னென்ன யாரோடு இருந்தார்கள் 38 வருடம் யாரே அந்த மனுஷனை ஆண்டவரை படுக்கையில் எழுந்து நடக்க சொல்லி ஆண்டவரை ஆண்டவரை செத்தவர்களை கூட லாசரை உயிரோடு எழுப்பி ஆண்டவரை நாம் உயிரோடு எழுப்பி ஆண்டவரை அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை இந்த COVID-19 கொரோனா வைரஸினாலே ஆண்டவரை வருத்தமடையும் ஆண்டவரை இன்றைக்கு இந்திய தேசம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். வீட்டில் வல்லமை சரித்து இறங்கி ஆண்டவரை ஆணையை செய்யணும். நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், நல்ல ஆயுஷ்காலத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை நோய்கள் தொற்று எவ்வளவு பரவாயில்லை கற்றுகளை பாதுகாத்துக் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்காக ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை வியாதிஸ்தர்களுக்காக அவர்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ சிகிச்சை அளிக்கிறார்களோ அந்த மருத்துவர்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகத்தை வளர்த்திருக்காங்க. ஆண்டவர் நல்ல தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கிறார். செல்வர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கற்றுக்கிறார். சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சேவை செய்த அவர்களுடைய பணிக்கத்தை பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்தியா தேசம் முழுவதும் உலக நாடுகளில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை இன்னைக்கு பொருளாதாரம் ஆண்டவரை எவ்வளவோ சீர்குலைந்து போய் இருக்கிறது. எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இருக்கிறார்கள், எத்தனை கோடி ஜனங்கள் வறுமையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவரை பசி பட்டினியாய் இருக்கிறார்கள். ஆண்டவரை இந்த பசி பட்டினிகளுக்கெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரை இந்த காரியெல்லாம் பொருளாதார காரியெல்லாம் ஆண்டவரை சரி செய்யப்பட கற்றுக்கொள்கிறார். சீக்கிரத்தில் ஆண்டவரை இந்த பொருளாதார வெள்ளம் எழுது போனதை எல்லாம் ஆண்டவரே வறுமைக்கு பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக வாய்ப்பை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக சொல்றோம். வியாபாரிகளை தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அரசு நிறுவனங்களில் தனியார் நிறுவன பணிபுரிகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை இந்த பொருளாதார நிலையெல்லாம் சரி செய்யப்பட கிருபைத்தார். வேலைவாய்ப்பு இழந்தவர்கள் மறுபடியும் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். குடும்பத்திலே ஆண்டவர் திருமண காரியங்கள் ஆண்டவர் நடைபெற முடியலையே, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே கண்ணீரோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலையெல்லாம் கத்தனை மாற்றுகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு வருகையின் அடையாளங்கள் ஆண்டவர் நிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறேன் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பிள்ளைகளை என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் நாங்கள் அதற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் கிருபை தருகிறார். ஜெபித்துக் கொண்டே நாங்கள் குறிப்பிட்ட காரியங்களுக்கு தப்பிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவர் சபையின் முழு குடும்பத்தின் பிள்ளைகளை கமிட்டி உறுப்பினர்களை ஆண்டவர் பாடப்படுவதற்கு கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதி. யாரெல்லாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ செய்து ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கும் கர்த்தரை வேண்டிய பாதுகாப்பை சுகத்தை பலத்தை கர்த்தர் அருள் செய்கிறார். குழந்தைகள் வயதானவர்கள் புதிய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி. ஆண்டவரை திருச்சபை வழியாய்
என்னென்ன ஊழியர்கள் எல்லாம் இப்ப நடைபெறாமல் இருக்கிறதோ ஆண்டவரே, இந்த ஊழியர்கள் எல்லாம் சீக்கிரம் நடைபெறக்கூடிய வசதி வாய்ப்பு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் விசுவாசத்தை விருதுகளாலும் பின்வாங்கி பயனாலும் தைரியமாக இருக்கிறவையா ஆண்டவரே, நாம் பயத்தை இடம் கொடுக்காமல் ஆண்டவரே, எல்லாரும் உள்ளத்திற்குள்ள பயங்களை இயேசுவின் நாமத்தில் வந்து விடுதலை கொடுவீராக. தைரியத்தை பலத்தை கட்டளையிட திருச்சபை ஆசீர்வதி ஆண்டவரே, ஏற செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 8 திருச்சபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபை வீரர்களுக்காக ஸ்தோத்திரம், சபை பணியாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 8 திருச்சபை குடும்பங்களுக்காக ஆண்டவரே